எதனை உண்போம், எதனை குடிப்போம், எதனை உடுப்போம் என திகையாதே. முதலில் பரமனின் அரசின் நீதி, முதலில் பரமனின் அரசின் நீதி, முனைந்து தேடிடும் தித்திக்கும் அனைத்தும், தித்திக்கும் அனைத்தும், தித்திக்கும் அனைத்தும் இறைவன் நமது வானக தந்தை. இன்று 22/6/24 இருக்கிறோம். என் இனிய அன்புறவுகளே, தூய ஆவியானவர் நம்மை தினம் வழி நடத்துகிறார். அன்னை மரியா நமக்காக என்றுமே பரிந்து இறைவனிடம் பேசி கொண்டிருக்கிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 28:4-5-6. அவர்களின் செய்கைக்கேற்ப, அவர்களின் தீச்செயலுக்கேற்ப அவர்களுக்கு தண்டனை அளியும். அவர்கள் கைகள் செய்த தீவினைக்கேற்ப அவர்களுக்கு தண்டனை வழங்கி அருளும். அவர்களுக்கு தகுந்த கைமாறு அளித்தருளும். ஏனெனில் ஆண்டவரின் செயல்களையோ அவர் கைகள் உருவாக்கியவற்றையோ அவர்கள் மதிக்கவில்லை. ஆகையால் அவர் அவர்களை தகர்த்தெறிவார், ஒருபோதும் மீண்டும் கட்டி எழுப்பார். ஆண்டவரே போற்றி போற்றி, ஏனெனில் அவர் என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்தார். நீதிமொழிகள் 14:7-8-9. மூடனை விட்டு விலகி செல், அறிவுடைய பேச்சு அவனிடம் ஏது? விவேகமுள்ளவரது ஞானம் அவரை நேர்வழியில் நடத்தும். மதிக்கேடர் மடமை அவனை ஏமாற செய்யும். பாவக்கழுவாய் தேடுவதை மூடர் ஏளனம் செய்வார். மூடரின் இல்லத்தில் குற்றப்பழி தங்கும், நேர்மையாளரின் இல்லத்தில் மகிழ்ச்சி தழுவும். இன்றைய வாசகம் 2 குறிப்பேடு. அரசர் யோசுவா ஜெக்கரியாவை கொல்ல செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவார் என்றார். யோயத்தா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோசுவா கொன்றார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 6:24-34. நாளைக்காக கவலைப்படாதீர்கள், எவரும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்றார் இயேசு. நாளை கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். எதை குடிப்போம், எதை உடுத்துவோம், எதனை நாம் உண்போம் என்று நாம் தினம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மன்னன் சாலமோனும் தன் மேன்மையில் ஒன்றையும் பயன்படுத்தியதில்லை. அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு கவலைப்படணும்? பறவைகள் பாருங்கள், விதைக்கிறதோ இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதோ இல்லை. நம்மள மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதில்ல. அதனால் நம்ம டெய்லி கிவஸ் டுடே டெய்லி பிரெட்னு கேட்போம். அன்றன்றுள்ள அப்போ எங்களுக்கு அன்று தாரோன்னு கேட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம். ஆனால் பறவைகள் அப்படி இல்லை பாருங்கள், தினம் ஆண்டவர் அதுங்களுக்கு உணவு கொடுக்குறாரு. நம்ம இன்றைய காலகட்டத்தில் 2 தலைவர்களுக்கு, ஆமாம், ஒன்று பணம், இன்னொன்று கடவுள். இன்றைக்கி எத்தனை பேர் வேலைக்கு போகிறவங்க கடவுளுக்கு பயந்து அந்த அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது திருச்சபை கட்டளை பிரகாரம் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், கோவிலுக்கு போகிறோம், ஆண்டவரை வழிபட ஆசையாக போகிறோம். நம்ம ஓடுவோம். மாஸ் ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு அங்கே ஃபாதர் பூசை தொடங்கியிருக்குவார். எங்கன்னா ஒரு மூலையில் சந்தில் அவர் என்ன சொன்னாருன்னு கூட தெரியாது, உட்காந்து ஒரு மூலையில் தூங்கி எழுச்சிட்டு வெளியே வர ஆட்களும் உண்டு. ஆனால் வேலை செய்யும்போதும் தன் இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்கி அவருக்காக பணிந்து அவருக்காக தன்னை இழந்து செய்கிற மக்களும் உண்டு. நாம் இருவரில் யாராயிருப்போம்? நாம் 2 தலைவர்களுக்கு, பணத்துக்கும் இறைவனுக்கும் நம்மளால் பணி செய்ய முடியாது. நாம் ஒன்றை இழந்தால்தான் நாம் இன்னொன்றை அனுபவிக்க முடியும். ஒரு ஊரில் மக்களுக்கு ஒரு பெரிய தலைவர் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்படின்னா காமிக்கிறாரு, பணத்தை காமிக்கிறாரு, மொபைல் காமிக்கிறாரு. மக்கள் உங்களுக்கு இதில் எது வேணும்னு எல்லாரும் எதை தேடி இருக்குவாங்க? ஒரு கையில் பைபிளு, ஒரு கையில் மொபைலு. எதை தேடுவாங்க? மொபைலை. ஒரு கையில் பைபிளு, ஒரு கையில் நகை. எதை தேடுவாங்க? நகையை. கடைசியாக ஒரு சின்ன பிள்ளை அதுக்கு படிக்க தெரியுமா என்ன தெரியாது, அவங்க அந்த பெரியவர் கையிலேருந்து அந்த பைபிளை வாங்குது. ஸோ அந்த பைபிள் வாங்கினா எல்லாத்தையுமே அந்த குழந்தைக்கு கூட்டி சேர்த்து கொடுக்கப்படுது. அதான் இறைவன் ஒருவர் நம்மோடு இருந்தார், நாம் நினைத்தது எல்லாமே நமக்கு கடவுள் தருவார். நம்ம தினம் நம்மை வழிநடத்தி கண்ணின் இமை போல் நம்மளை காத்து வருகிற தேவன் நம் தேவைகளை சந்திப்பார். நாம் இறைவனுக்கு மட்டுமே பணிவிடை செய்ய நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இறைவனுக்காக மட்டுமே நம் வாழ்வு. ஏன்னா இது எல்லாமே அவர் கொடுத்த பிச்சை, அவர் போட்ட வாழ்வு, அவர் தந்தது தானமாக நம்மளுக்கு அவர் நமக்கு அள்ளித்தராரு. நாமும் அவருக்கு கிள்ளித்தானே தருகிறோம். அதனால் நாம் இறைவனுக்காக நாம் வாழ்வோம்.
ஒருவரை ஒருவர் நேசிப்போம், மன்னிப்போம், மறப்போம். நாளை குறித்து கவலைப்படாமல் அந்தந்த நாளுக்கேற்ற தொல்லையே போதும் என்று நாம் வாழ்வோம். இறைவன் நம்மை வழி நடத்துவார். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.